அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே சோழி பிரசனம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு ஜோதிடத்தை உங்கள் நலன் பொருட்டு பேசி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்பொழுது மாயன் மயன்ல ஒரு அற்புதமான நிகழ்வு சமீபத்துல தான் நம்ம பார்த்தோம். சனி பயிற்சி, குரு பயிற்சி, இந்த வருடத்தினுடைய இறுதியில ராகு கேது பயிற்சி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எந்த விதமான தாக்கத்தையோ மாற்றத்தையோ வாழ்க்கையில தொழில ஏற்படலை என்றெல்லாம் கலங்கி இருப்பதை பார்க்கின்றோம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இதையே சொல்லிக் கொண்டிருக்கிறதை விட இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும், அப்படி இருந்தால் நன்றாக இருக்கும், இப்படி நடக்கும், அப்படி நடக்கும் என்று சொல்வதை விட ஒரு யோகம் இருக்குதுங்க. என்னுடைய சோழி பிரசனை 2 தாங்க பார்க்கும். 2 இருந்தாதான் முழுமையான நற்பலனை முழுமையா பெற முடியும். ஒண்ணு, நல்ல தசா புத்தி இருக்கணும், நல்ல தசை நல்ல புத்தி இருக்கணும். அவ்வாறு இருந்தால் மட்டுமே அவனுடைய வாழ்வில இந்த தசை இந்த புத்தி நடந்தால் மட்டும்தான் அந்த கிரகங்கள் பயிற்சி ஆவதனால கிரகங்களுக்கு வேண்டுமானால் மாற்றத்தை தரலாம். நம்முடைய வாழ்க்கையில எந்த மாற்றம் தருமானு தெரியல. அதே நேரத்துல யோக பலனை தரக்கூடிய கிரகங்கள் எதுன்னு பார்த்தா ஒரே கிரகம் தான் யோக பலனை தரும். அது ஒண்ணுதான் குரு பகவான். அந்த வகையில இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சியான ஒரு 2-3 மாதங்களுக்கு அப்புறம் ஒரு முழுமையான பலனை தருவார். அந்த வகையில துலாமை பொறுத்த வரைக்கும் 10ல தொழில் குருன்னு சொல்லுவார். 10 தொழில் குரு பாத்தீங்கன்னா பதவியை பறிக்கும் என்றெல்லாம் பயமுடுத்துவார்கள். அது அப்படித்தான், இல்லைன்னு சொல்ல, இப்படித்தான் என்று கிரகங்கள் இருந்தாலும் கூட அப்படியும் மாறலாம் என்று சொல்கிறோம் அல்லவா. அதுக்கு காரணம் என்னன்னா ஒண்ணுதான், குரு. குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். இல்லைங்க, கோடி மட்டும் கிடையாதுங்க, வாழ்வை திருப்பக்கூடியது, இழந்ததை திரும்ப பெறக்கூடியது, பட்டமரத்தை தவிர்க்க செய்வதெல்லாம் குருவினுடைய தன்மை தான். அந்த குரு எங்கு இருக்கிறார், யாரை பார்க்கிறார் அப்படி பாத்தீங்கன்னா குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகம் வர்றாரு. கடகம் யாருடைய இடம்? மனோகாரகன் சந்திரனுடைய இடம். அந்த இடத்தில் இருக்கிற ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நடக்குதுங்க. எத்தனையோ வேதனைகளை துலாம் ராசிகள் சந்தித்து விட்டீர்கள், தொழில் ரீதியா மன ரீதியா. அந்த இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் இந்த பலன், யோக பலன். அந்த யோக பலத்துக்கு பெயர் தான் கஜகேசரின்னு சொல்லுவாங்க. கஜகேசரி யோகம். அந்த யோகத்தின் கிடைக்குமா, கிடைத்து விட்டதா, அது முழுமையான பலனை நாம் பெற முடியுமா, துலாம் ராசி எங்களுக்கு அது உண்டா என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போறோம். அதே நேரம் மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க. அப்பதானே உங்களுக்கு எனக்கு உள்ள ஒரு ஆன்மீக தொடர்பை தரக்கூடியது செய்திகள் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. பார்க்கலாம். துலாம் ராசிக்கு பாத்தீங்கன்னா 10ல குரு பதவியை பறிக்கும். பதவி ரீதியா அரசு துறையில, பொதுத்துறையில, ஒரு தொழில, வாழ்க்கையில நிம்மதியை குறைக்கும் என்றுதான் சொல்வார்கள். கவலையே பட வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த கஜகேசரி யோகம் என்று சொல்லக்கூடிய இந்த யோகம் மட்டும் உங்களுக்கு அமைந்து விட்டால் தொழிலை பொறுத்த வரைக்கும் இழப்பை ஈடு செய்துவிடும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பதிப்பு, ஒரு தொழில்ல ஒரு இழப்பை அவன் சந்திக்கிறான்னா பாத்தீங்கன்னா பெரும்பாலும் துரோகம்தான். பெரும்பாலும் தவறு செய்து ஒரு தொழிலை விட்டு அவனுடைய பதவி அவனை பறிப்பதை விட, இழப்பதை விட துரோகம், நம்பிக்கை துரோகம், அந்த உங்களுடைய உயர்வை பார்த்து அவங்களை படுகின்ற பொறாமை, கொச்சரிப்பு, அதுதானே காரணமா இருக்கும். அந்த நிலை மாறும். கவலையே பட வேண்டாம். இந்த கஜகேசரி யோகத்தை பொறுத்த வரைக்கும் சோழி பிரசனத்தை வைத்து நான் சொல்லுகின்றேன். அந்த வகையில் கவலைப்பட வேண்டாம். இழந்த 3ஐயும் தரக்கூடிய அற்புதமான ஒரு காலங்க. குரு பயிற்சியானார் இல்லையா? எங்க பயிற்சியானார்? மிதுனத்திலிருந்து கடகம் பயிற்சியானார் அல்லவா? கடகம் யாருடைய இடம்? சந்திரனுடைய இடம். சந்திரன் யாரு? மனோகாரகன். அங்கு குரு பகவான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வருட காலம் அமர்கின்றார். அந்த குருவும் சந்திரனும் சேருகின்ற ஒரு அற்புதமான யோகபலனை தரக்கூடியது அந்த கஜகேசரி யோகம். கஜம் என்றால் யானை, கேசரி என்றால் சிங்கம் என்று நமக்கு எல்லாம் தெரியும். ஒரு யானை போன்ற படம், சிங்கம் போன்ற வலிமை, அந்த கம்பீரம், அரசியல்ல, ஆன்மீகத்துல, பொது வாழ்க்கையில, குடும்பத்துல இழந்த நீங்க அந்த கம்பீரத்தை, அந்த இழந்த அந்த ஒரு நிலையை திரும்ப பெறுகின்ற ஒரு அற்புதமான யோகத்தை தரும் என்பதை நான் இப்பொழுதே துலாம் ராசிக்கு சொல்லி விடுகின்றேன். கவலைப்பட வேண்டாம். கடந்த கால கசப்புகளை மறந்து விடுங்கள். எதிர்காலத்தை பற்றிய பயம் வேண்டாம். நிம்மதியை தரக்கூடிய ஒரு அருமையான தருணத்தை தான் சோழி பிரசனம் சொல்றேன். முழுமையாக நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு தடவை வந்து சோழி பிரசனம் பாருங்க.
அதே நேரம் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துல யாருன்னா யோகக்காரகன் கேது. இந்த கஜ கேசரி யோகம் நடைபெறுகின்ற தருகின்ற முழுமையான பலனை பெறுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பம் துலாம் ராசிக்கு. அந்த நேரம் லாபஸ்தானத்துல யோககாரகன் என்று சொல்லக்கூடிய கேது, அதே நேரத்துல 6ஆம் இடத்துல சனி பகவான், 6, 11 வலுப்பெற்று இருக்கின்ற அற்புதமான ஒரு காலம் இந்த காலம். எவ்வளவு கஷ்டப்படுகிறீர்களோ அதற்கேற்ற ஆதாயம் தேடி தருகின்ற ஒரு யோகம் தான் இந்த கஜகேசரி யோகம் துலாம் ராசிக்கு. அதே நேரத்துல கௌரவம், தன்னம்பிக்கை, கம்பீரம் அத்தனையும் முழுமையாக தரக்கூடிய ஒரு காலமும் இந்த காலம்தான். மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை பெருகும். எங்கு இழந்தீர்களோ எதை இழந்தீர்களோ அந்த இடத்திலிருந்து அதை தருகின்ற ஒரு அற்புதமான நற்காலம் பொற்காலம். சுபகாரிய தடை விலகுவதைத்தான் இந்த யோக பலன் தரும். குரு என்னை பொறுத்த வரைக்கும், அதாவது பிரகஸ்பதி குருவும் கலத்திரகாரகன் சுக்கிரன் இணைந்து தனஸ்தானத்தை பார்ப்பதனால பொருளாதாரத்துல அற்புதமான ஒரு யோக பலனை தரும். என்ன செய்ய போறோம், இனி என் வாழ்வு இவ்வளவுதானா என்று கலகி நிற்கும் பொழுது ஒரு யோகம் வருகின்றது என்றால் அது கஜகேசரி யோகம் தான். இந்த யோகம் பார்த்தீங்கன்னா அரசியல பார்க்கலாம். எதிர்பாராத அந்த அரசியல் பதவியை கைப்பற்றுவதற்கும் அரசியல ஆளுமை தன்மை பெறுவதற்கும் ஒரு அற்புதமான யோகம் பார்த்தீங்கன்னா இந்த கஜகேசரி யோகம் தான். எல்லா விஷயம் சரி, சில காரியங்களை எல்லாம் நீங்கள் சாதித்துக் கொள்வதற்கு அருமையான வாய்ப்பும் சந்தர்ப்பத்தையும் இந்த யோக பலன் தரும். நல்ல திருமணம், நல்ல தொழில், நல்ல பிள்ளை எல்லாம் இருந்தும் ஒரு விரக்தியாக வாழ்கின்றேன், நிம்மதியை தொலைத்து விட்டது போன்ற ஒரு உணர்வு அத்தனையும் பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலம் இந்த கஜகேசரி யோகம் துலாம் ராசிக்கு. உறவுகளுடன் கருத்து வேறுபாடுகள் மட்டும் கொஞ்சம் வேண்டாம். உறவு சகோதர சகோதரிகளாகட்டும் மற்ற உறவாகட்டும் சில கருத்து வேறுபாடுகள் வந்து மறைந்தாலும் கூட உறவோடு ஒட்டி வாழ்கின்ற ஒரு நிலையும் இது தரும். அதாவது ஆத்மகாரகன் சூரியன் 8ல் இருப்பதனால உடல்நிலையில் மற்றும் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். நீண்ட நாள் எடுத்தடித்த வம்பு வழக்குகளில் இருந்து விடுதலை பெறக்கூடியது. பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, போராட்டம் 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 என்று சந்தித்து வந்த உங்க வாழ்க்கையில எங்க தன்னம்பிக்கை தாங்க. நவ கிரகங்களையும் நடுங்க வைக்கின்ற, நவ கிரகங்களையும் தர முடியாதவற்றை தரக்கூடியதான் இந்த குரு. நவ கிரகங்களுக்கும் தலைவன் யாரு? குரு தானே. இந்திரன் தலைவனாக இருந்தாலும் கூட இந்திரனுக்கும் பிரச்சனை வரும்போது குருதானே பதில் சொல்கின்றார். அந்த வகையில இந்த குருச்சந்திர யோகத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு அற்புதமான ஒரு இதுதான். அதே பாத்தீங்கன்னா அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கஜகேசரி யோகத்தை பொறுத்த வரைக்கும் முழுமையான நற்பலனை பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் துலாம் ராசிக்கு. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 10ல தொழில் துறையாக வந்து விட்டாரே, அவரால் எந்த பலனையும் பெற முடியவில்லையே, பதவிக்கு ஆபத்து வந்து விடுமோ என்றெல்லாம் பயப்பட வேண்டாம். தெய்வ பலத்தை மட்டும் சற்று கூட்டிக் கொள்ளுங்கள். அந்த வகையில் பார்க்கும்போது அறுபடை வீடு முருகன் ஆலயத்துல ஒரு ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நீண்ட தூரம் பயணம் செய்ய முடியவில்லையா, அருகில் உள்ள சிறுவாபுரி முருகன் ஆலயம் சென்று வழிபாடு பண்ணுங்கள். திருத்தணி பாதசேஸ்வரர் ஆலயத்துல நவ கிரகங்களுடைய குரு பிரகஸ்பதிக்கு இந்த ஒரு அற்புதமான ஆலயம், அடர்ந்த வனத்திற்கு நடுவே நிற்கின்ற ஒரு அற்புதமான தோற்றம். சென்று அவன் பாதம் பணியுங்கள், வெற்றி உங்களுக்கு தான்.